ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு விளாக் பார்க்கலாம். என்னன்ட்டுனா சிக்கன் எடுத்துருந்தாங்க. இந்த வாரம் சண்டே எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே எடுத்து செஞ்ச வீடியோ தாங்க இது. 1 கிலோ சிக்கன் எடுத்துருந்தேன். அதை தான் செய்ய போகிறேன். எப்படி செய்ய போகிறேன்றதை உங்கள்கிட்ட காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன். நான் சிக்கன் குழம்பு வைக்க என்னென்ன எடுத்துருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் வச்சுருக்கேங்க, அரை மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி தேங்காய் போட்டு தான் சிக்கன் குழம்பு. நம்ம இஞ்சி பூண்டு உரிச்சு வச்சுருந்தாலங்க, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே வந்து நான் எக்ஸ்ட்ரா 2 பொருள் சேர்க்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம். இது ரெண்டுத்தையும் வந்து இஞ்சி பூண்டு கூட சேர்த்து அரைச்சி நல்லா மழை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு கூட மிளகு சீரகம் போட்டு அரைச்சிங்கன்னா சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயுமே அப்படி தான் அரைப்பேன். மிக்சியில் போட்டு மழை அரைச்சி எடுத்துக்கினாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மழை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தாங்க வெங்காயம் தக்காளி. அதை வந்து நம்ம இந்த அளவுக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு, தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவும் கீரி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி, எனக்கு இது தேவையான அளவுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் வச்சுருந்தால அந்த தேங்காயும் கீரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மழை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மழை இருக்கணும். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா குழம்புல வந்து அந்த தேங்காய் வந்து திப்பிப்பாக மிதங்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். தேங்காவும் அரைச்சி வச்சுக்கிட்டாங்க. நான் எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க பார்க்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு இதாங்க நான் எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிச்சிடலாம் வாங்க. கடாய் வச்சு நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் பட்டை, லவங்கம், அதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் ரொம்பவும் சூடாகாது, ஏன்னா கொட்டினோன்னே இது தீஞ்சிரும்ல. அதனால் வந்து கொஞ்சம் லைட் சூடாக இருக்கும்போதே நம்ம இதை கொட்டிக்கலாம். கொட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் சின்னதாக வெங்காயம், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் கையில் ஒரு செல்லில் வீடியோ எடுத்ததுனால கொஞ்சமாக தான் அள்ளி போடுறேங்க. அள்ளி போட்டு வெங்காயத்தை எல்லாத்தையும் ஃபுல்லும் சேர்த்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம கிண்டி கொடுத்துடலாங்க. நல்லா கிண்டி கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். அதனால் எப்பயுமே எல்லாருமே வெங்காயம் வதங்கும் போது கண்டிப்பாக சால்ட் உப்பு சேர்ப்பாங்க. நம்மளும் கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் வந்து வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் எப்பயுமே வெங்காயம் வதங்கும் போது தாங்க பச்சை மிளகா சேர்ப்பேன். பச்சை மிளகா ப்ளஸ் கருவேப்பிலை, இது ரெண்டுமே வெங்காயம் வதங்கும் போது தான் சேர்ப்பேன். நம்ம ரெண்டுமே சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. எப்பயுமே எந்த குழம்பு வச்சாலும் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நான் வதக்குவேங்க. அந்த அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ தேவையான நம்ம அரைச்சி வச்சுருந்த பாருங்க, இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம், இதை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகத்தை நல்லா சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணுங்க. இந்த வாசனை, அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். வாசனை நல்லாயிருக்கும். நல்லா நம்ம அந்த வாசனை பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி கொடுத்துட்டே இருக்கலாங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் தக்காளி, சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா பழம் தக்காளி இப்படி இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுவாங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். இது கூட எப்பயுமே நான் தக்காளி கொட்டின உடனே கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா இங்கே பாருங்கள், தக்காளி கொட்டினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொட்டுறேன். மஞ்சத்தூள் கொட்டி நல்லா கிண்டி விடுவோம். தக்காளிக்கு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டுனா வந்து தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நான் கொஞ்சம் தக்காளி பெருசாக தான் அரிஞ்சு போட்டுங்க, ரொம்ப பொடியாக போடல. அதனால் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு தக்காளி கொஞ்சம் குழஞ்ச உடனே தாங்க வந்து அந்த சிக்கன் போடுவேன். இது பாருங்கள், மஞ்சத்தூள் தக்காளி எல்லாம் குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. இந்த டைமில் தான் நம்ம சிக்கன் போடணும். சிக்கன் வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்பயுமே இது 1 கிலோ சிக்கன் வாங்கினா என் பையங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து 65க்காக கொஞ்சமாக எடுத்துருவேன். கறியெல்லாம் எலும்பெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு கறியை மட்டும் எடுத்து 65 போடுவேன். ஆனால் இந்த வாட்டி நான் இது மாதிரி எடுக்கலை. ஒரே வேலையை முடிச்சிடலான்றதுக்காக சிக்கன் 1 கிலோ சிக்கன் போட்டு குழம்பு வைக்கிறதுக்காக 1 கிலோயும் சிக்கனும் குழம்புக்கு போட்டேன் பாருங்கள். 1 கிலோ சிக்கன் இது போட்டு இது நல்லா நம்ம கிண்டி விடுவோம். நம்ம அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குச்சுல்ல, அது கூடவே வந்து இந்த கறியை நம்ம நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு, கறிக்கு தேவையான அளவுக்கு, ஃபஸ்ட்டு ஆனியனுக்கு போட்டோம், இப்போ கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து, அதுவும் நல்லா உப்பு எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துருவாங்க. கிண்டி கொடுத்து மூடி வச்சுருவேன். மூடி வச்சுது அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். மூடி வச்சு ஓப்பன் பண்ணால் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருக்கேன். எப்பயுமே சிக்கனில் வந்து கொஞ்சம் தண்ணி வரும். அது மாதிரி தண்ணி விடுவேன். அதுமாதிரி நான் இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நான் கிண்டி விடுவேன். பாருங்க, அந்த தண்ணி வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டால் தான் நல்லா கொஞ்சம் சீக்கிரம் அந்த இது வேக மாதிரி இருக்கும். அதனால் வந்து கிண்டி விட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடிடுவாங்க. அதுமாதிரி தான் செய்வேன் நான் சிக்கன். பாருங்க, நல்லா வந்து மூடி போட்டு சிக்கன் ஓரளவுக்கு தண்ணி விட்டு இதாகிடுச்சு, வதங்கிடுச்சு. சிக்கனை வெந்துருச்சு நல்லா.
இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. எப்பயுமே வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போடுவோம். எங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 ஸ்பூன் போட்டு கூடவே கொஞ்சமாக சிக்கன் மசாலா மட்டும்தான் சேர்த்தேன், வேறு எதுவும் போடல. கொஞ்சமாக சிக்கன் மசாலா, இங்கே பாருங்கள், சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மசாலா இறங்குற வரைக்கும் நான் சிம்மில் வச்சுட்டு தாங்க எப்பயுமே இந்த கறி வந்து மசாலா இறங்குற வரைக்கும் நல்லா கிண்டி கொடுப்பேன். சிம்லேயே வச்சு கிண்டினா தான் வந்து அந்த மிளகாத்தூள் வந்து தீஞ்சிடாது, கருகிடாது சொல்லுவாங்களே, கருகிடாது. இல்லைனா வந்து வேகமாக வச்சுருந்தேன்னா அந்த மசாலாலாம் கருகிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நான் நல்லா கிண்டி ஊற்றுனே இருப்பாங்க. பாருங்கள், கிண்டினோடனே எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் பாருங்கள், அந்த தேங்காவை சேர்த்துப்பேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிச்சு கறி. இப்போவே சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ வந்து நான் இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தலாங்க தேங்காய், அதை வந்து இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த தேங்காவை சேர்க்குறேன் பாருங்கள். தேங்காய் சேர்த்து இந்த தேங்காய் நல்லா இந்த கறியில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டினே இருக்கணும். தேங்காய் வாசனை போகும்ல, அந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துனே இருக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கெட்டியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிலோ கறிக்கு எவ்வளோ தண்ணின்றதை பார்த்துக்குறேன். இங்கே பாருங்கள், என் ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, 1 கிலோ கறிக்கு இவ்வளோ தண்ணி தாங்க நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஃபுல் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ தாங்க அந்த உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஃபுல் குழம்பு தான் மூடி போட்டு மூடிட்டு திரும்பவும் வந்து மூடி போட்டதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் கொதிக்கும்ல, கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு ரெடி. இங்கே பாருங்கள், சிக்கன் குழம்பு ரெடி. நல்லா கொச்சி இருக்குது, குழம்பும் நல்லா கொச்சிருக்கு. கொச்சி எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்களேன். வானல் சுற்றி நல்லா ரெட் கலரில் இருக்குது. நல்லா குழம்பு கொச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. கொத்தமல்லி அலசி வச்சுருந்தேன். இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு குழம்பை எடுத்துடலாங்க. இதாங்க சிக்கன் குழம்பு. நான் இன்றைக்கி வச்ச சிக்கன் குழம்பு இப்படி தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். பசங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். பசங்க 2 பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு லெக் பீஸ் யாருக்கு போகுதுன்னு தெரியல. அங்கே பாருங்கள், பசங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன். சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே பாருங்கள் சாப்பிட்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் என் பசங்க சாப்பிடுவாங்க. என் பொண்ணு சிக்கன் நல்லா சாப்பிடுவோம். அவங்க சிக்கன் அவங்க தட்டில் எவ்வளோ சிக்கன் பாருங்கள். ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்